இலங்கையில இன்றையிலிருந்து வெளிநாடுகள்ல இருந்து இலங்கைக்கு வரக்கூடிய யாருக்காவது நீங்கள் உங்களுடைய வீடுகளை வாடகைக்கு வழங்குறீங்கள், அறைகள்ல அவர்களை தங்க வைக்கிறீங்கள் என்று சொன்னா உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கணும். அது நீங்கள் ஒரு விடுதி வைத்திருந்து அங்க அவர்களை வாடகைக்கு இருத்தினாலும் சரி, இல்லைன்னு சொன்னா உங்களுடைய வீடுகளை முற்றுமுழுதாக அவர்களுக்கு வழங்கினாலும் சரி, அது நாள் கணக்கோ இல்ல மாத கணக்கோ எப்படியாக இருந்தாலும் யார் வந்திருக்கிறது, எங்க இருந்து வந்திருக்கிறார்கள் என்று சகல தகவல்களையும் போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டியது ஒரு கட்டாயமாக்கப்பட்ட நடைமுறையாக கொண்டு வரப்படுது. ஏனென்று சொன்னா இப்ப இலங்கைக்கு மிக அதிகமாக சுற்றுலா பயணிகள் வாரதாகும். இதே போல இந்த சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில வெளிநாடுகளில் இருந்து பல மோசடி கும்பல்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த இந்த ஒரு கிழமைகளுக்குள்ள மாத்திரம் மொத்தமாக 120 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று சொன்னா இந்த சைனா அதே போல தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்திருந்த, அதாவது சுற்றுலா பயணிகள் என்ற போர்வையில இலங்கைக்கு வந்திருந்து இலங்கையில இந்த அறைகளை வாடகைக்கு எடுத்து போட்டு அதற்குள்ள இருந்து பல வகையான மோசடிகளில் ஈடுபட்டார்கள். நாங்கள் இந்த முகநூல்களில் அதிகமாக பார்க்கிற இலத்திரனியல் மோசடிகள் எல்லாமே இந்த மோசடி கும்பல்களால் தான் செய்யப்படுது. இது வெறும் இலங்கை என்ற நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாம இலங்கையில இருந்து கொண்டு ஐரோப்பிய நாடுகள் அதே போல கனடா ஆஸ்திரேலியா என்று சொல்லி சகல நாடுகளிலையும் இணையம் யார் யாரெல்லாம் பாவிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் இலக்கு வச்சு இந்த மோசடிகள் இடம்பெறுது. கடந்த ஒரு கிழமைகளுக்குள்ள ஒரே அடியாக இந்த 120 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் பெரும்பாலோர் சீனா மற்றும் தாய்லாந்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்படி இந்த மோசடி கும்பல்கள் இலங்கைக்கு வரதால இதை முழுமையாக கட்டுப்படுத்தணும் என்ற ரீதியில இப்ப பல புதிய சட்டங்கள், அதாவது கட்டநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து அவர்களை சரிபார்க்கிறதுக்கும் இப்படியான மோசடி கும்பல்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் பல புதிய வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அந்த தடைகளை மீறி அவர்கள் ஒருவேளை இலங்கைக்குள்ள நுழைந்திருந்தா இப்படி நீங்கள் வீடுகளை வாடகைக்கு கொடுக்கும் போதோ இல்ல அறைகளை வழங்கும் போதோ எங்கள்கிட்ட அவர்கள் சிக்கப்படலாம். இதால சகல தகவல்களையும் போலீசாருக்கு வழங்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கேதான் நேற்றைய தினம் மிக மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த கபில சந்திரசேன, அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் சிஇஓ கபில சந்திரசேன இறக்கிறதுக்கு முதல் நாள் இரவு எப்படியான நிலையில இருந்தவர் என்று சொல்லி இன்றைக்கு சகல தகவல்களும் வெளியாக இருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா இந்த கபில சந்திரசேன தன்னுடைய மைத்துனர் என்று சொல்லப்படுகிற இலங்கையினுடைய முன்னாள் துடுப்பாட்ட வீரர் அரவிந்த் டி சில்வாவினுடைய வீட்டுக்கு தான் முதல் நாள் இரவு போயிருக்கிறார். அங்க வைத்து இவர் சட்டத்தரணிகளை தான் பூர்ணமாக சந்திச்சிருக்கிறார். அதாவது இப்ப அவர் சிக்கியிருக்க இந்த ஏர்பஸ் ஊழல்ல அவருக்கு உதவக்கூடிய அந்த சகல சட்டத்தரணிகளையும் அவர் அங்க வச்சு சந்திச்சதாகவும் இதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்று சொல்லி சகலத்தையும் கலந்துரையாடி போட்டு நாளைய தினம், அதாவது நேற்றைக்கு இவர் தானாகவே முன்வந்து போலீஸ்ல சரணடைய தயாராக இருந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. இவர் இறக்கிற எந்த மனநிலையிலும் இல்ல, அவர் எப்படியான எந்த விடயங்களையும் எங்களோட கலந்துரையாடல. மிக திடமாக போய்கொண்டிருக்கக்கூடிய வழக்கு விசாரணை, அதே போல அவர் வழங்கின சாட்சியம், அதாவது இந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக அதே போல முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்க ஜாயரத்னவுக்கு எதிராக அவர் வழங்கின சாட்சியங்கள், அதில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளை பற்றி எங்களோட பேசியிருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் தற்கொலை செய்ய போகிறார் என்றதுக்கான எந்த அறிகுறியும் எங்களுக்கு தென்படையில. இதற்கு பிறகு அடுத்த நாள் காலையில் அவர் தங்கியிருந்த அறை கதவு மிக நீண்ட நேரமாக துறக்கப்படாதால ஆரம்பத்தில் குடும்பத்தினர் போய்தான் அந்த கதவை தட்டியிருக்கிறார்கள், அவர் அழைச்சிருக்கிறார்கள். ஆனா உள்ளுக்கு இருந்து எந்த விதமான பதில்களும் வரையிலையா. இதற்கு பிறகு உறவினர்களால தான் அந்த கதவு உடைக்கப்பட்டு உள்ளுக்கு போய் பார்க்கும்போது அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய பயணப்பை, அதாவது முதல் நாள் இரவு இந்த கபில சந்திரசேன கொண்டு வந்திருக்கக்கூடிய பயணப்பையில இருக்கிற அந்த பட்டி, பயணப்பையில பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்டியை வைத்து தான் இவர் தன்னுடைய கழுத்தை நெரித்து இறந்திருக்கிறார். இந்த விடயத்தை தான் நாங்கள் கண்டனாங்கள் என்று சொல்லி அந்த உறவினரும் அதே போல பிரேத பரிசோதனை மேற்கொண்டிருக்கக்கூடிய போலீசாரும் முதற்கட்ட தகவல்களாக வெளிவிட்டிருக்கிறார்கள். இதுக்கு பின்னணியில அவர் உயிரிழக்கிற மனநிலையில இல்லை என்றது உறுதியாக இருக்கு. இதால யாராவது தூண்டி அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லி இப்ப மேலதிகமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஏனென்று சொன்னா இந்த கபில சந்திரசேன சிக்கியிருக்கக்கூடிய இந்த ஏர்பஸ் சூழல்ல இதுதான் முதலாவது மரணம் இல்ல, இதற்கு முன்னரும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். யார் என்று சொன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய நாட்டு பிரதிநிதி கண்ட்ரி மேனேஜர் ராஜீவ ஜெயவீர. சொல்ல போனா இவர் தான் இந்த ஏர்பஸ் ஊழல் தொடர்பில் சகல விடயங்களையும் வெளிவிட்டவர். இப்படி ஒரு மோசடியான ஊழல் இடம்பெற்றிருக்குது, இதுல இத்தனை மில்லியன் டாலர்கள் இவர்களுக்கு லஞ்சமாக வழங்கப்பட்டிருக்குது என்று சொல்லி சகல விடயங்களையும் முதலாக வெளியில விட்டது, ஒரு கட்டுரை வாயிலாக வெளியில விட்டது இந்த ராஜீவ ஜெயவீர தான். அதற்கு பிறகு இவர் தொடர்பில் பல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் 2020 ஆண்டு, அதாவது இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சி பீடம் ஏறினா பிறகு
2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் திகதி காலை 7 மணி அளவில் இந்த சுதந்திர சதுக்கத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய மரம், அதாவது கொழும்பு 7 சுதந்திர சதுக்கம் அமைந்திருக்கிற பகுதிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே இந்த ராஜீவ ஜெயவீரனுடைய உடல் மர்மமான முறையில் உயிரிழந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு பிறகு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள்ல அவருடைய உடம்புல துப்பாக்கி சூட்டு காயமும் கண்டுபிடிக்கப்பட்டது. இருந்தாலும் அங்க போலீசார் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா, இவர் தன்னைத்தானே சுட்டுத்தான் உயிரிழந்திருக்கிறார். அதாவது இது வேறு யாரும் இவரை கொலை செய்யல, தன்னைத்தானே சுட்டுத்தான் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி போலீஸ் தரப்பால முதற்கட்ட அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. இதற்கு பிறகு அந்த கொழும்பு சுதந்திர சதுக்கம் என்று சொன்னபடியா அங்க சுத்தி பல கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கும். அதை சரிபார்த்திருக்கலாம் தானே என்று கேட்கும்போது மிகவும் சந்தேகத்துக்கிடமான முறையில அந்த ராஜீவ ஜெயவீர உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் எந்த விதமான கண்காணிப்பு கேமராக்களும் வேலை செய்யலையா. அதுல அங்க நடைபெற்றிருக்கக்கூடிய சகல காட்சிகளுமே பதிவாகலை என்று சொல்லி இன்னும் ஒரு சர்ச்சைக்குரிய அறிக்கையை இந்த போலீஸ் தரப்பு சமர்ப்பித்திருந்தது. இதற்கு பிறகு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று ராஜீவ ஜெயவீர எழுதின ஒரு கடிதம் என்று சொல்லி ஒன்றை காண்பித்து இது ஒரு தற்கொலை என்று அந்த வழக்கு விசாரணைகள் முடிவடைந்தது. அப்ப ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய அரசாங்கம் கோட்டாபாய ராஜபக்சவனுடைய அரசாங்கம் என்றபடியா இது தொடர்பில் மிகப்பெரிதாக எந்த விடயங்களும் பேசப்படவில்லை. ஆனா அதற்கு பிறகு இப்ப ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் ஆட்சிப்படம் ஏறின பிறகு முதற்கட்டமாக இந்த விசாரணைகள் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இதுல ஒரு தொழிலதிபர் தானாகவே முன்வந்து வாக்குமூலம் வழங்குறார். எப்படி என்று சொன்னா, இந்த ஏர்பஸ் ஊழல் நடந்தது உண்மை, அதற்காக இலங்கைக்கு பணம் வந்தது உண்மை, அதே நேரம் அந்த பணத்தை பல வங்கி கணக்குகளுக்கு பிரிச்சு கொடுத்தால் நான் தான் என்று சொல்லியும் இந்த பணங்கள் எல்லாமே வைப்பு செய்யப்பட்டது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் நாமல் ராஜபக்சவனுடைய வங்கி கணக்குக்கு தான் என்று சொல்லி இவர் இன்னும் ஒரு மிகப்பெரிய விடயத்தை போட்டுடைக்கிறார். இதற்கு பிறகு நாமல் ராஜபக்சவும் இந்த வழக்கு விசாரணைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு பல நீண்ட ஒரு விசாரணை இடம்பெற்று அதன் அடிப்படையில் இந்த லஞ்ச பணங்கள் இவருக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டிருக்குது என்று சொல்லி இந்த கபில சந்திரசேனவனுடைய வாக்குமூலத்தால் தெரிவிக்கப்பட்டது. இதால் வருகிற 12ஆம் தேதி, அதாவது இன்னும் 3 நாட்களில் இந்த மஹிந்த ராஜபக்ச விசாரணை அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் இந்த கபில சந்திரசேனவனுடைய மரணமும் நிகழ்ந்திருக்குது. என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு 9ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக தங்காலை கால்டன் இல்லத்தில் வைத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த விசாரணை அழைப்பாணை கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கேதான் இன்றைக்கு இலங்கையில இந்த மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்குது. மிக நீண்ட காலமாக ஒரு இழுபறியான நிலையில இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மின் கட்டண அதிகரிப்பு இன்றைக்கு சாத்தியமாக இருக்குது. எப்படி அதிகரிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, இலங்கையில் யாரெல்லாம் 180 அலகுகளுக்கு மேல மின்சாரங்களை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு 18% அதிகரிப்பு வழங்கப்பட போகுது. இந்த விடயம் வருகிற திங்கட்கிழமையில இருந்துதான் நடைமுறைக்கு வருது. அதாவது 180 அலகுகளுக்கு கீழே பாவிக்கக்கூடியவர்களுக்கு மின் கட்டண அதிகரிப்பு கிடையாது. ஆனா அதற்கு மேல யாரெல்லாம் பாவிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே 18% இந்த மின் கட்டணம் அதிகரிக்குது என்று சொல்லி இன்றைக்கு இலங்கையினுடைய பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவிச்சிருக்குது. இப்படி இருக்கதான் அண்மையில் இந்த அன்றாதபுரம் பகுதியில் 15 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுல பல்லேகம கேமரத்ன தேரர் சிக்கியிருந்தவர். இதன் பிரகாரம் நேற்று இரவு நேரத்தில் அவர் தன்னுடைய விகாரையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பிறகு அவர்கிட்ட நடத்தின விசாரணைகள்ல என்ன தெரிய வந்திருக்குதுன்னு சொன்னா, இந்த சிறுமியை அவருடைய தாயார் தான், அதாவது அந்த சிறுமியினுடைய தாயார் தான் 1 லட்சம் ரூபாய் பணத்துக்காக இந்த தேரர்கிட்ட வித்ததாகவும் அதற்கு பிறகுதான் பல்வேறுபட்ட சமயங்கள்ல இந்த துஷ்பிரயோக சம்பவம் அரங்கேறினதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த சிறுமியினுடைய வாக்குமூலத்தின் பிரகாரம் இந்த தேரர் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ஆண்கள், அதாவது மொத்தமாக 3 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் பிரகாரம் அந்த 3வரும் கைது செய்யப்பட்டு அதே நேரம் இந்த தேரர் வழங்கி இருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் பிரகாரம் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய பிள்ளையை பணத்துக்காக வித்தது என்ற அடிப்படையில் அந்த சிறுமியினுடைய தாயாரும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் அனைவருமே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இப்ப விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த விடயங்கள் தொடர்பில் மிக முக்கியமாக இந்த கபில சந்திரசேனவனுடைய மரணம், அதே போல ராஜீவ ஜெயவீரனுடைய மரணம், இதற்கு பின்னணியில் இப்ப இந்த மஹிந்த ராஜபக்ச விசாரணை கலைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது எல்லாமே ஒரு தொடர் சங்கிலியில் இடம்பெறக்கூடிய விடயமா, இல்ல இதற்கு பின்னணியில் அனுர அரசாங்கம் எப்படியான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.